ஓகே. ஸோ மணி கரெக்டாக 4:59. இன்னைக்கு ஸ்டீவ் கூட ஃபோட்டோஷூட். ஆமாம். ஸோ இப்போ 2-3 நாள் மாதிரி என்னன்னு தெரில. அப்பப்போ வாய்ஸ் நைட் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நேற்று பூரா உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருந்தேன். அமேசான் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பிடிக்கிறதுக்காண்டி நேற்று நைட்டு ஃபுல்லாக டைம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சோம்பேறித்தனம். டெய்லியும் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது இப்போது கொஞ்சம் அளவுக்கு மைண்ட் அப்படியே கொஞ்சம் பிளர் ஆகிட்டே வருது. தெரியல என்னண்டு. லாஸ்ட்டு ஒரு 3 days நடந்த முக்கியமான இன்சிடெண்ட்டு, அமேசான் ஹப்லேயே என்னை மிரட்டி அமுச்சு விட்டாங்க, வச்சுட்டு போகல வேலையை விட்டு கிளம்பு அப்படின்னு. ஸோ அந்த நேரம் மாதிரி அப்போ தான் ஏதோ எனக்கு லைஃப் வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் உட்காராட நாயே வெளியே போடா புண்டு அப்படின்னு விரட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ ஓகே, ஏதோ ஜோன் என்ன ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் என்ன புஷ் பண்ணுது என்னோட ட்ரீம் நோக்கின்னு தோணுது. அப்புறம் வீட்டுக்கு வந்து இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணல. ஆர்ஜினோட பர்த்டேக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். தெரியல, ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு. ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அவன் கொடுத்த மைக்கில் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் நான் அவனுக்கு ஏதாவது ஒரு மெமரி மாதிரி ரெடி பண்ணணும், அவன் வாய்ஸை ரெடி பண்ணி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிட்டேன், ஆனால் எடுத்து வச்சதை பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோடாடி, லைஃப் ரொம்ப ஷார்ட்டேஜ் உனக்கு. இப்போ எந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன்னா மட்டும்தான் உன் லைஃப் அடுத்த வருஷம் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இரு. அதுக்கு முன்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஓகே, இன்னைக்கு ஸ்டீவ் கூட ஃபோட்டோ ஷூட் போகிறோம். சரி ஓகேவா, சரி நல்லபடியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வா. அந்த ஃபோட்டோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட்டு ஆடிஷனுக்குலாம் போகிறப்போ அந்த ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வா. நீ என்ன சரியா நல்லபடியாக அமையும் நம்புகிறோம். பார்க்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக இரு, மற்றவங்க பற்றி யோசிக்காத. நீ எந்த மாதிரி போஸ், எந்த மாதிரி ஸ்டில்ஸ் வேணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோ, சரியா? நல்லா சவுண்டு கேட்குது, மைக்கில் கேட்குமான்னு தெரியல. ஓகே, கிளம்புற டைம் பார்க்கலாம் ஈவினிங். இன்றைக்கி எப்படி போச்சுன்னு.